இன்னைக்கு வியாபாரம் அமோகமாக இருக்கணும். அதுக்கு நீதாயா வழிகாட்டணும். நாய பெருமானே. டேய் பார்த்து வேலை பாருங்கடா. ஆரம்பமே சரியில்லையே. வணக்கண்ணே. வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரே ரத்தக்காவா வாங்குது. என்னமோ நடக்க போகுது. அப்பனே விநாயகா, நீதாப்பா என்னை காப்பாற்றணும். அப்புறம் என்ன கோபி, எப்படி இருக்க? சொல்லுப்பா, என்ன விஷயம்? உன் மல்லாட்டி நம்ம கடைக்கு வந்து 3 கிலோ ஆட்டுக்கறி, 2 கிலோ கோழிக்கறி, 2 கிலோ மீன் வாங்கிட்டு போச்சு. முட்டையை விட்டுட்ட? அட ஆமாப்பா, மறந்துட்டேன். ஒரு அட்டை முட்டை வேற. மொத்தம் 4500 பில்லு. ஜிபேவா கேஷா? ஜிபேல அனுப்பிடுறேன். ஆமாம், வாரம் இவ்வளோ வாங்குறியே. உங்கள் வீட்டில் என்ன அவ்வளோ விருந்தாளிகளை வராங்க? விருந்தாளிகள் இல்லை, விருந்தாளி. விருந்தாளியா? ஒரு ஆளுக்கு எவ்வளவு? அவன் ஒரு ஆள் இல்லை, 100 பேத்துக்கு சாமம். அது என் மாமாதாயா அது. ஏய், என்ன எப்படி பேசுற? ஏன்ட்டே இந்த மாதிரி பேசுறே? உங்க மாமா நேரில் பார்த்தா என்ன பண்ணுவ? அவனை மட்டும் நேரில் பார்த்தேன், ஒரே படா போட்டு தள்ளிடுவேன். வரட்டு அவன். மாப்பிள வாங்க மாமா. எப்போ மாமா வந்தீங்க? இப்போதான் மாப்பிள. இப்போதான் மாமா உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டேன். நான் சொல்லலை என் மாப்பிள ரொம்ப நல்லவருன்னு. ஆமாங்க, எவ்வளோ நேரம் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாரு. ஒருவேளை இவனும் நம்மளை மாதிரி கேவலமாக பேசியிருப்போனோ? பேசினாலும் பேசியிருப்பேன். சாப்பிட்டீங்களா மாமா? இல்லை மாப்பிள. சரி வாங்க மாமா, சாப்பிட போகலாம். ஏன் மாப்பிள அவர் உங்க மூஞ்சில துப்பிட்டு போறாரு? அது ஒன்றும் இல்லை மாமா, நமக்கு பிடிச்சவங்க எப்படிட்டு எப்பவுமே துப்பிட்டு போவாங்க. நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க. மாப்பிள நானும் ஒரு டைம் துடிக்கிறேனே, ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கும்ல. அப்படியா மாமா? ப்ளீஸ் மாப்பிள, ஒரு தடவை. கர்மா என்ன இப்படி நாறுது? பல்லு விளக்க மாட்டானு. யோ, வடை மாஸ்டர் எங்கேயா போனியா? வடை இல்லாமல் இருக்கு. அண்ணே, வடை மாஸ்டர் சாப்பிட போயிருக்கானே. அவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஆள் நேரத்தில் தான் அங்கே போவேன் இங்கே போவேன், ஊரை சுற்றிட்டு இருக்கான் அவன். ஐயப்பா, வடைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன் ஒன்றும் புரியலையே. மாப்பிள, நீங்க ஏன் கொலைப்படுறீங்க? நான் வடை போடுறேன். ஆமா, ஒரு வடையெல்லாம் போட தெரியுமா? மாப்பிள, நான் வடை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, போட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்ப்பீங்க. மாப்பிள, மாவு எங்க இருக்கு மாப்பிள? மாவு உள்ள இருக்கு மாமா. மாப்பிள, எப்படி நம்ம போட்ட வடை? மாமா அண்ணே, வடை சூடா இருக்கானே. என்ன தம்பி இப்படி கேட்டுவிட்ட? பாத்தியா, வடை சூடா இருக்கு. ஏன்னா நான் போட்டது. சூடு வச்சுட்டானே கிளட்டு போய. நல்ல வேலை என் கையில வைக்கல. என்ன தலை சுத்துது? மாப்பிள இல்லை பெரிய கடையாதே வச்சுருக்காப்புல. சும்மா தொழிலை கற்றுட்டு போய் ஒரு கடையை போட்டுற வேண்டியதுதான். என்ன மாப்பிள, உங்கள் ஊரில் மாவு பாக்கெட்டு சின்னதாக இருக்கு. என்ன அரிசி மாவு லூஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன், ஒரு பாக்கெட்டில் இருக்குன்றாரு. ஒன்றும் புரியலையே. மாமா எந்த சக்கரமா எடுத்தீங்க? இதே மாதிரி மாப்பிள, ஒரு மஞ்சள் கலர் சாக்கு.
மஞ்சள் கலர் சாக்கா? வெள்ளை சாக்கா மஞ்சள் கலர் சாக்குன்றாரு. ஐயோ ஐயோ, அரிசி மாவு போல பிச்சு மர காத்துட்டானே. ஆட கண்ணு தெரியாத கபோதி பையில. ஆத்தி வடை வாங்கிட்டு போனோம், எங்க போனேன்னு தெரியலையே. டே சோனமுத்தா, எங்கடா இருக்கு? போட்டோ வடைக்கும் ஆள் வந்துருச்சு. 2 வடை வியாபாரத்தை பார்த்துருவோம். எவ்வளவு கூட்டம், இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். பாடா, போட்டோ வடையெல்லாம் வித்துட்டோம். மாப்பிள்ளைக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியா இருக்கும். மாமா இங்க இந்த வடையில அங்க மாப்பிள்ள எல்லாம் என் கைராசி, எல்லா உடையும் வித்துருச்சு. டேய், நீ தானடா மாவுல புளிச்சி மாவுக்கு வந்தது? வாடா சார் சார் சார், நான் இல்ல சார். சார் 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 ஒருவேளை இப்படி நடந்தா நடக்க கூடாது. இப்படியே அதை தடுத்தாகணும். எப்படி தடுக்கிறது? மாப்பிள்ள, மாமாக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கியா? ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஆஹா, ஆடு சிக்கிருச்சு. மாமா, மாமாவுக்கு நெஞ்சு வலி. மாப்பிள்ள, அது நெஞ்சு இல்ல மாப்பிள்ள, கொஞ்சம் மேல. இது குப்பையில கொண்டு போய் போட்டான், போனதுன்னு செத்து போயிடும். பொழி தோண்டி புதைச்சிட வேண்டியதே. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா புதைச்சாச்சு. போய் நம்ம மாமனை பார்ப்போம். இங்க இருந்து பெரியவர் எங்க? இப்பதாங்க ஜிஹெச் தூக்கிட்டு போறாங்க. ஐயோ, எவன் போன் போட்டாலும் எடுத்து தொலைய மாட்டாங்களே. எங்கடா போன? அண்ணே சாப்பிட போயிருந்தேன், வயிறு பசியா இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் நீ தானே காரணம். நான் என்ன பண்ணேன்? போடா உள்ள. அண்ணே அண்ணே அண்ணே, அந்த விஷயமா என்ன பண்றது? எவனா ரோட்ல போயா அவன் தலையில பிடிச்சி ஊத்து. என்னடாச்சு மாமாக்கு? டாக்டர் இப்போ தானே வந்து மாமா பார்த்தாங்க. அவர் ப்ளீச்சிங் பவுடர் சாப்பிட்டதால அவருக்கு அவர் ஃபுல்லாக புண்ணாகி போச்சுன்னு. இனிமேல் அவர் அதிகமாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 2 இட்லிக்கு மேலே 1 இட்லி சாப்பிட்டாலும் அவர் உயிருக்கு ஆபத்தாக இருக்கு. என்ன சொன்னாங்க? அவர் அதிகமாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணே. சொன்னாங்க அவர் அதிகமாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணே. மாமா, மாமா.